வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து மிதமான ஹீட்டில் நம்ம லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 6 வரமிளகா கிட்ட சேர்த்துருக்கேன். 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க. 2 வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதக்கி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். முக்கியமான பொருள் இன்றைக்கி கேரட் தான். 2 கேரட்டை சின்ன சின்னமாக நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன். இந்த வெங்காயமும் தக்காளி கேரட் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து லைட்டாக 2 கிண்டு கிட்டி விட்டுட்டு ஆற வச்சுடுங்க. இது ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணிடலாம். அதுக்கு சின்னோண்டு கடாயை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. உளுந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் சேர்த்து நல்லா பொரிஞ்சோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியில் இதை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம புதுக்கோட்டை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.